ஹே ஃபாக்ஸ், திறமையா இருக்கிறவன்லாம் ஃப்ராடா இருக்கானா இல்ல ஃப்ராடா இருக்கிறவன்லாம் திறமையா இருக்கானா? அப்ப நானும் திறமையே இல்லாத ஆளு தான். எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எப்பயுமே திறமை இருந்தது இல்லை. சரி, அதனால என்னால மற்றவங்களை ஏமாற்றவும் முடியாது. 13 லட்சம் ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம பொருள் நான் பார்ப்போம். பழைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவா வீடியோஸ்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. நமக்கு அது கூட தெரியாது. எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி பேசுறது, ஒரு கோர்வையா பேசுறது எப்படி, அது கூட நமக்கு தெரியாது. ஆனா அவங்களாம் பாருங்களேன், கார்பரேட் லெவல், கார்பரேட்டே பயமுறுத்துறாங்கப்பா. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இவங்க இந்த பேசுனாங்கல்ல வாய்ஸ் டெக் சூப்பர் ஸ்டாரு, அந்த சுதர்ஷனா, அவங்க அந்த விஜய் ஓனர்ஸ், இவங்க பேசின அந்த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். இதை வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த ரெக்கார்டை எதுக்காக இருக்கும்? இப்போ அந்த ஆஃபீஸ், ஓகே, ஆஃபீஸ்க்கு வருவாங்க எல்லாரும், அங்கே நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை வாய்ஸில் போட்டு இந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்டாக வச்சுக்கிற அளவுக்கு, ஏன்னா இந்த விஷயம்லாம் அப்படி, இது வந்து இந்த ஃபோனில் இதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் சரியில்லை, வீடியோவில் எப்படி பேசுறது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? இதை வந்து மக்கள் மட்டும் இல்லை, அவங்கள பார்க்குற மக்களை மட்டும் இல்லை, இவங்களுக்கு காசு கொடுக்குறான்ல பிராண்டு, அவனையவும் ஏமாத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு வீடியோ போட்டோம்னா ஒரு 10 லட்சம் பேர் வியூஸ் வருது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனிக்காரை வந்து அப்ரோச் பண்ணுறான், ஏவா இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்றான். நான் உண்மையாகவே அந்த ப்ராடக்ட்டை ஒரு 4 மாதம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் கம்பெனிக்காரங்கிட்ட, நான் 4 மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆவேன். சரி, ஓகேங்கிறான். நான் யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் வந்து வாய்ஸாக ரெக்கார்டாக வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு பேசும்போது நான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. பட் இந்த ஃபீச்சர்லாம் சரியில்லை, நான் வீடியோவில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அது எதுக்காக இருக்கும்? இப்படி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேர், ஒன்று இந்த ரிவ்யூ பண்ணுற ஆள், அதாவது ஃபேஸ் காட்டுற ஆள் சேனலில், இவன் தான் அந்த இன்ஃப்ளூயன்சர், இவனோட பார்ட்னர். அப்போது இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து இதெல்லாம் வாய்ஸ் மெசேஜாக போட வேண்டிய காரணம் என்ன? இது ரெக்கார்டாக இவங்க 2 பேரும் வச்சுக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா இவங்க 2 பேரும் டெய்லி மீட் பண்ணுறவங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து, இல்லை ஒரு ரூமில் உட்காந்து பேசலாம், ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசலாம். இதை ரெக்கார்டாக வச்சுக்க வேண்டிய காரணம் என்ன? புரியலையா ஒன்றும் உங்களுக்கு? இந்த வாய்ஸை இந்த விஜய்ங்கிறவர் பிராண்டு காசு கட்டுறான்ல, அவங்கிட்ட போட்டு காமிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏங்க இந்த மாதிரி சுதர்சன் வந்து இதெல்லாம் சொல்கிற, அப்படி இதை வந்து இவ்வளோ பேமெண்ட் எங்களுக்கு பத்தாது, இன்னும் ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கேட்பாங்கல்ல. ப்ராடக்ட் நல்லாவே இருந்தாலும் அதில் ஏதாவது குறை சொல்லி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தானே இதெல்லாம் ரெக்கார்டாக வச்சுருக்காங்க. வாய்ப்பு இருக்குல்ல. ஏதோ ஒன்று நல்லா சம்பாரிச்சு நல்லா கல்லா கட்டிட்டானுங்க. 6 வருஷம் செம்ம காசு. சரி, நல்லா இருந்தா சரிதான். காசு வந்துருச்சு அவங்களுக்கு, என்ன கவலை? என்னுடைய கோவம் என்ன தெரியுமா? சம்பாரிங்க, தப்பு இல்லை, ஏமாத்தி சம்பாரிச்சிட்டிங்களா, சரி, அப்படி ஒரு வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சம்பாரிச்சிட்டிங்க. மக்கள் வாங்கல அதெல்லாம் விட்டுருவோம். காசு இருந்தால் வாங்க போகிறான். நீங்கள் என்னதான் காசு வாங்கிட்டு கூவினாலும் எவங்கிட்ட காசு இருக்கோ அவன் வாங்க போகிறான், சரியா? ஆனால் இவனுங்க பேசின பேச்சு இருக்கு இல்லையா, அதாவது வியூவர்ஸை அந்த பக்கமாக ட்ரிகர் பண்ணி விடணும், மேனிப்புலேட் பண்ணணும், இப்படின்லாம் பேசுனானுங்க. அதுதான் எனக்கு கோவத்தை வர வைக்குது. ஏன்னா இவனுங்க அந்த அளவுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இவனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானா, அவனை வந்து ஒரு அடிமை நினைச்சிட்டு இருக்கானா? அந்த மாதிரி தானே வருது. இப்போ நீ தூண்டி விடுற அளவுக்கு உன்கிட்ட உன்னுடைய ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நீ அந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிட்டு இருந்திருக்கியா?
பாவம் இது வரைக்கும் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்கல்ல. நான் ஏதோ ஒரு 2-3 வீடியோ பார்த்துருப்பேன் மொபைல் வாங்குறதுக்காக. நான் 6 வருஷத்துக்கு ஒரு டைம் மொபைல் வாங்குற ஆள். நான் இதுக்கு எல்லா டெக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கானுங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சார் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. 15 வருஷமா நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருந்தேன்னா இவனுங்கெல்லாம் யாரு? டெக் சூப்பர் ஸ்டாரு, டெக் பாஸ், ஏட்டுடி, மதன் கௌரி, இட்ஸ் பிரசாந்த்லாம் எனக்கு நான் ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் கழிச்சு ஆரம்பிச்ச ஆளு இட்ஸ் பிரசாந்த். எல்லாத்துக்கும் நமக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா, கொடுப்பணும் வேணும் இல்லையா. நான் மட்டும் 15 வருஷமா கண்டினியூஸா ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன்னா வேர்ல்டுல நம்பர் 1 யூடியூபரா நான் தான் ஆயிருப்பேன். அண்ட் அதிகமான விமர்சனம் இந்த மாதிரி 1000 பேர் கிளம்பியிருப்பானுங்கல்ல. எக்ஸ்போசிங் கிரஹாம் தமிழ் அப்படின்னு 1000 பேர் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருப்பான். அப்ப என்ன அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. நான் மட்டும் 15 வருஷமா கண்டினியூஸா வீடியோ போட்டு பெரிய லெவல்ல, இன்னைக்கு கண்டினியூஸா வீடியோ போட்டிருந்தா பெரிய லெவல்ல தான் இருந்திருப்பேன். மிஸ்டர் பீஸ்ட்லாம் யாரு? அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட்லாம் எனக்கு என்ன தேடி வர அளவுக்கு இருந்திருப்பேன் நான். மிஸ்டர் பீஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல நிறையா, அவரை போயிட்டு பாக்குறாங்கல்ல. மிஸ்டர் பீஸ்ட்லாம் சின்ன பையன் தான், பாக்குறதுக்கு என்னோட பெரிய பையன் மாதிரி இருக்கான், சின்ன பையன் தான். பட் மிஸ்டர் பீஸ்ட்லாம் என்ன தேடி வந்து என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்திருப்பான். காமெடியா இருக்குல்ல, கேட்கவே காமெடியா இருக்கா? ஓபன் பண்ணியாச்சு. முதல்ல இந்த அட்டை போட்டு எடுத்து, எல்லாம் பழைய கேஜெட் தான். உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். என்னென்னு எனக்கும் தெரியல, பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தது, அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இது ஏதோ வந்து ஒரு கேமோடைய கேஜெட்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இதுல கேசட் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. எனக்கு கேம்ஸ்லாம் விளையாட தெரியாது. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன், இது என்ன கண்டிஷன் எனக்கும் தெரியாது, அப்படியே கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பாருங்களேன், இதில் கேம் கேசட் போடுற ஆப்ஷனும் இருக்கு. இது உள்ள கேசட் இப்படி போட்டு, இது உள்ள கேசட் எப்படி போட்டு விளையாடுவாங்க போல இருக்கு. இதுக்கு உண்டான கேசட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பாக்கெட் பாய் 8-பிட்னு இருக்கு. ஹேண்ட் ஹெல்டு கேம் இன்ஜின். ஓகே. பட் இதோடைய ஓ மை காட், இதோடைய பின் அடாப்டர் வேற மாதிரி இருக்கு. இந்த சார்ஜர் பின் வேற மாதிரி இருக்கு. நான் இந்த சார்ஜர் பின் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜர் பின் எத்தனை டைப் இருக்குன்னு ஒரு வீடியோ போடணும் போல இருக்கு. ஏகப்பட்ட டைப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேம் கன்சோல். சின்னதாக இருக்கு, ரீசார்ஜபிள். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாக்கெட் பாய் DG168 ஹேண்ட் ஹெல்டு கேம் இன்ஜின், டிஜிட்டல் கேம் சிஸ்டம், ரீசார்ஜபிள் பேட்டரி, 5.2 DC, 320 mAh. ஓகே, இது ஒரு கன்சோல். ஓகே, இந்த கன்சோல் இது சேல்ஸ்க்காக தான். ஸோ இது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன ரேட் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்.